நல்லா செயல்படணும்னா என்ன, அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் வேணும். ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான ஆயத்தமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உறக்கம், நல்ல உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், நல்ல கண்டென்டடான ஒரு உறக்கம். நல்ல உறக்கம் வேணாக்கா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு இருக்கும். சாப்பாடு இல்லைன்னா பசி இருக்குன்னா தூக்கம் வரும். அதனால எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே வரும். ஸோ நல்ல உறக்கம் வரணும், அதுக்கு நல்ல மன நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். அடுத்த நாள் உற்சாகமாக வேலை செய்வதற்கு உண்டான ஏற்பாடாக நமக்கு ஒரு ரெஸ்ட் தேவை உடம்புக்கு. ஆக்சுவலா ஆக்டிவா இருக்கக்கூடிய டே டயத்தை காட்டிலும் எல்லா ஜீவராசிகளும் சரி, நம்ம உடம்பும் சரி, இரவுல தூங்கும் பொழுது, நல்லா தூங்கும் பொழுது தான் நமக்கு இன்னும் திறம்பட வேலை செய்யுது. மற்ற எல்லா வேலையை முடிச்சுட்டு ஹார்ட் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கு, மற்ற கிட்னி, லிவர் எல்லாமே வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஆனா அமைதியா வேலை செய்யுது. மற்ற நேரத்துல நம்ம இயங்கிட்டே இருக்கும், அது டிஸ்டர்பன்ஸ் ஆக்சுவலா. அதனாலதான் என்ன பண்றாங்க, விவரம் அறிந்தவர்கள் தியானம் பண்ணுவது, யோகாசனங்கள் செய்வது, ரிஷிகள் முனிவர்கள் மாதிரி போய் எங்கேயா குகையில போய் உட்காந்துருக்கு, இந்த பூஜா ரூம்ல போய் உட்காந்துருக்கு, ஆலயங்களை போய் தரிசனம் பண்றது, கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்குது, இதெல்லாம் இருக்காதுன்னா உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். உணர்ந்து ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். ஸோ அந்த சந்திரன் தான் அதை கொடுக்குறாரு. ரெஸ்ட்டுக்கு காரணம் யாருன்னா சந்திரன். அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னா, அனாவசியமா லேட் நைட்டு தூங்குறதுலாம் கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். 10:30 மணி மேக்ஸிமம் 10-10:30 மணிக்கு தான் தூங்கிட்டு உட்கா. ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, காலை கடவுள்லாம் முடிச்சு யோகாசனம், எக்ஸசைஸு, ஜிம்மு, வாக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு அன்றாட வேலைகள்லாம் செஞ்சுட்டு டக்குன்னு கரெக்ட் டயத்தை ஆஃபீஸுக்கு வந்துட்டு சிறப்பாக செயல்படணுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ சூரியனும் அனுகிரகம் பண்ணணும், சந்திரனும் அனுகிரகம் பண்ணணும். அதே போல மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு, மற்ற பிளானட்ஸ், ராசிகள்லாம் இருக்கு சொன்னேன் இல்லையா. ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் இருக்கு. இது புதுசு புதுசாக சந்திரயான், மங்கள்யான் தான் அனுப்பிச்சு ஏதாவது கண்டுபிடிப்போம். ஆனால் அதோட இன்ஃபுளுன்ஸ் காட்டிலும் இந்த 9 கோள்கள், நவக்கோள்கள் சொல்லக்கூடிய நவகிரகங்கள் தான் நமக்கு அதிகமான இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், அடுத்தது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களும் பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு. ராகு கேத்துக்களும் இருக்கு. ராகு கேத்துக்கள் தன்மை எப்படின்னாக்கா இருக்கு ஆனா இல்லைன்ற மாதிரி. நமக்கு உயிர் இருக்கு ஆனா அது தெரியாது, யாருக்கும் காட்ட முடியாது. நமக்கு அறிவு இருக்கு, வெளியே யாருக்கும் காட்ட முடியாது. இதான்ப்பா இருக்கும் அறிவு, ரெட் கலர்ல இருக்கு, கிரீன் கலர் சொல்ல முடியாது. நம்ம அறிவோட செயல்பட்டோம்னா அது புரிஞ்சுக்கிட்டு சரி அவங்க பெரிய இன்டெலிஜென்ட் இருப்பாங்க அடிக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது வந்து மக்கு மெண்டாசிட்டி ஒன்றும் முடியல, இருக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றது என்னன்னா, இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ராகு கேத்துக்கள் எப்படின்னாக்கா சாயா கிரகம்னு சொல்லுவோம். ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் சொல்றோம்ல, அது போல ஆக்சிஸ் கிரகங்கள்லாம் இருக்கும்போது, கோள் பூமி இருக்கும்பொழுது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி லெவல் தான் அந்த டிராகன் ஹெட் அண்ட் டிராகன் டெயில். அதுக்கு ஒரு கதையை சொல்லி, அதுக்கு ஒரு இது சொல்லி ராகு கேத்துக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எப்படி இருக்கு, பாம்பு போல பின்னி பணிந்து இருக்கு. டாக்டருடைய எம்பளம் எப்படி போட்டிருக்காங்க, சில பேர் லெட்டர் பேட்ல போட்டுக்கிறாங்க, சில பேர் கார்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ஒரு செப்டார்னு சொல்லக்கூடிய செங்கோல்ல நம்ம எலும்பு இருக்கு இல்லையா, முதுகெலும்பு, பேக் போன், அந்த முதுகு தண்டுல சுத்தி இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் தான் பின்னி பணையப்பட்ட பாம்பு போல இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகள் எப்படி இருக்கு, எலும்பு சுத்தி இருக்கு, சதையோட சேர்ந்து எலும்பு சுத்தி இருக்கு. அது நல்ல ஆரோக்கியத்தை காட்டக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடி நரம்புகள் சிம்பலைஸ் பண்ணக்கூடிய பாம்புகளையும் நம்ம பூஜை பண்றோம். எல்லா சாமிகிட்டையும் பூஜை பண்றோம். நாகர் இல்லாத தெய்வமே கிடையாது. புதுசா ஏதாவது ஒரு சாமி கும்பிட்டாங்கன்னா கூட அதுல ஏதாவது ஒரு விதத்துல அந்த பாம்பு மாதிரி பின்னி பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். லாஃபிங் புத்தா இருக்கு, அதே சாமி போய் கொண்டாடுறாங்க. அது பாத்தீங்கன்னாக்கா அது ஏதோ துணிலாம் போட்டுருக்காரு, ஜெர்கின் மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காரு ஜம்முன்னு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பின்னி பண்ணப்பட்ட ஏதோ துணி மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் அந்த சர்ப்பங்களை கொண்டாடக்கூடிய தன்மை நம்ம இந்து தர்மத்தில் இருக்கு. எல்லா தர்மங்கள்லயும் எல்லா இதுலையும் இருக்காங்க. சர்ப்ப நாகராஜா, சர்ப்ப நாகதேவி, பார்க்கடல் பள்ள கொண்ட பெருமாள், சிவபெருமான் பேருக்கு ஆபரணங்கள், பிள்ளையார் கையில் பெல்ட் மாதிரி இருக்கக்கூடிய நாகாபரணம், முருகப்பெருமானுடைய மயில் காலில் இருக்கக்கூடிய பாம்பு, இப்படியாக பாம்பு இல்லாத இடமே தெய்வ அம்சமே இல்லை. என்னன்னா நம்ம குண்டலினி சக்தியை சொல்றாங்க. யோகாசனம் பண்ணும்போது கேள்விப்பட்டிருக்கோம், குண்டலினி இன்னொரு சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு. அது பாம்பு மாதிரி தான் தூக்கிட்டு இருக்கும். நம்ம யோகாசனம் பண்ணி நல்ல மனுஷனா வாழ்ந்து நல்ல பேச விஷயங்கள்லாம் சொல்லி பயிற்சிகள்லாம் செய்து ஆரோக்கியமாக இருந்து நல்ல பிராணாயாமம் செஞ்சோம்னா இந்த குண்டலினி சக்தி நம்ம எலும்பு தண்டு போலவே நேராக வந்து சகசிராரம் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை தாண்டி நமக்கு நல்ல வாழ்க்கை ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால அந்த சர்ப்பங்களையும் கொண்டாட போறோம். நவகிரக ஹோமங்கள் செய்யப்போம், நவகிரக தானியங்கள்லாம் போட்டு செய்ய போறோம். அதிபதியா இருக்கக்கூடிய அம்பாளை பூஜை பண்றோம். முதல்ல சூரியனுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சிவபெருமான பூஜை பண்ணோம், சந்திரனுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அம்பாளை பூஜை பண்றோம், கௌரி. சூரியன் சந்திரன் எப்படின்னா உலகத்துக்கு தாய் தந்தை போல. நம்ம வீட்டுக்கு தாய் தந்தை எப்படி முக்கியம், நம்ம தாய் தந்தையாரா இருந்தா எவ்வளவு முக்கியம், அது போல பொறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் அவங்க 2 பேர் தான். அதனால தான் கரெக்டா காலையில் மாலையும் வந்துடுறாங்க. நம்ம அவங்க தரிசனம் பண்ணிட்டு அவங்க சொல்றபடி நம்ம நடந்துக்கிறோம். அப்பா அம்மா சொல்படி கேட்கணுங்கிறது ஒரு முதல் விஷயம். சூரியன் சந்திரன் பூஜை பண்ணா மட்டும் பார்த்தாது, அப்பா அம்மா சொல்படி கேட்கணும். நம்ம நல்ல அப்பா அம்மாவா இருந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ சந்திரனை பூஜை பண்றோம், கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை வழிபடுறோம், சந்திரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பாளை பூஜை பண்றோம்.
विशाखराय विद्महे खगाय धीमहि तन्नः चन्द्रः प्रचोदयात् नमः स्वाहा चन्द्रग्रहस्य अधिदेवतानां गौर्यै नमः गणाम्बिकायै च विद्महे महाकायै च धीमहि तन्नः गौरी प्रचोदयात् नमः स्वाहा அடுத்தது செவ்வாய் மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வேண்டிக்கிறோம் செவ்வாய்க்கு அதிபதியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது ஓம் அங்காரகாய வித்மஹே பூமிலாபாய தீமஹி தன்னோ புஜ பிரச்சோதயாத் நமः ஸ்வாஹா புஜக்ரஹஸ்த அதிதேவதானாம் சுப்ரமண்யாய நமः ஸ்வாஹா கார்த்திகேயாய வித்மஹே சத்யப்தாய தீமஹி தன்னः ஸ்கந்தः பிரச்சோதயாத் நமः ஸ்வாஹா षण्मुखं षट्गुणं चैव कुमारं कुलभूषणं देवसेनापतिं वन्दे सर्वकाम्यार्थसिद्धये स्वाहा वायुषेण जगद्गुणः सत्सरोजो वर्णैः नित्यार्थेश्वरात्मा सुब्रह्मण्योऽहं அடுத்தது புதன ராசிக்கும் கன்னியா ராசிக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புதனை வேண்டணும் புதனுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கணும் बुध ग्रहाय विद्महे इंदुपुत्राय धीमहि तन्नः सौम्य प्रचोदयात् नमः स्वाहा अधिपतये महाविष्णवे स्वाहा इदं विष्णुचक्रमे देवायतमे समूढमस्य भावं सुरे स्वाहा அடுத்து புத பகவான் புதன் முடிச்சதுக்கு அப்புறம் बृहस्पति சொல்லக்கூடிய குரு ஜூபிட்டர் தனுர் ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் வேண்டுவதனாலையும் குரு பகவானுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஹயகிரீவர் சரஸ்வதி சாரதாம்பிகை இந்த மாதிரி ஏனைய தெய்வங்களை பூஜை பண்ணதுனாலையும் நல்ல கல்வி ஆற்றல் மட்டும் புதனால கிடைக்குது கல்வி ஆற்றல் மேம்பட்ட இன்டெலிஜென்ஸ் குருனால கிடைக்குது குரு அருள் இருந்தா திரு அருள் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும்ங்கிறாங்க நல்ல நல்ல குருமார்கள் கிடைக்கணும் நல்ல மென்டார்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம் ஓம் சுராச்சார்யாய வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய தீமஹி தன்னோ ப்ரஹஸ்பதி குரு பிரச்சோதயாத் நமः ஸ்வாஹா अधिपतये दक्षिणामूर्तये मह्यमेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा ओम सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी आरंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे तथा स्वाहा இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சரஸ்வதி நமஸ்துभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे तथा எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சில பேருக்கு தெரியும் சரஸ்வதி நமஸ்துभ्यं वरदे कामरूपिणी विद्या ஆரம்பம் கரிஷ்யாமி அதுதான் அர்த்தம் ஆக்சுவலா சமஸ்கிருதம் சொல்லும்போது அப்படியே ஸ்லோகமா செய்யோட சொல்லிடும் அது என்ன ஆயிடுச்சு கடைசியில ரம்பம் மாதிரி வித்யா ரம்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுன்னு நினைக்கும் படிச்சதை உபயோகப்படுத்தும் போது உத்தியோகத்தையோ வியாபாரத்தையோ உபயோகப்படுத்தும் போது அதுவும் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கும் அப்படி கிடையாது வித்யா ஆரம்பம் கரிஷ்யாமி மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கு ஃபைட்டர் மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளையார் கூட என்ன பண்றாரு தும்பிக்கையை உடைச்சி பேனா மாதிரி எழுதுறாருன்னு சொல்றாங்க சரஸ்வதி மட்டும் என்ன பண்றாங்கன்னா கையில 7 புஸ்தகமும் ஜபமாலை எவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கவுண்ட் வச்சுக்கிறாங்க அது வச்சுக்கிட்டு அவள் பூஜை பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னாங்க எப்பவும் தானே படிச்சுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சரஸ்வதி அனுகிறதுனால அனுதினமும் நம்ம ஏதோ ஒன்று பயின்று கொண்டே இருக்கிறோம் நல்ல விஷயங்கள் நமக்கு எப்பவும் இன்ஃபர்மேஷன் அனுதினமும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கொண்டே இருக்கணும் அதுக்குண்டான ஆர்வம் நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் அதை நல்லபடியா உபயோகப்படுத்தணும் நம்ம படித்த கல்வி வேற பண்ற உத்தியோகம் வேற வியாபாரம் வேறையா இருக்கலாம் ஆனா நுண் ஆற்றல் அறிவாற்றல் நமக்கு கொடுத்தாங்க குருமார்கள் நம்ம அப்பா அம்மா குருமார்கள் நமக்கு பதிவு கொடுத்தாங்க அது நல்லபடியாக செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு குருவை வேண்டிக்கிறோம் குருக்கு அதிபதியாக ஏற்பட்ட தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி வேண்டிக்கிறோம் ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே ஸ்வாஹா அடுத்தது சுக்கிரன் எல்லா விதமான செல்வங்களுக்கு அதிபதியானா சுக்கிரன் அதனால தான் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது குறைஞ்சபட்சம் மாംസം சாப்பிடாம இருப்பாங்க ஒரு சட்டத்திட்டமா வீட்டுல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கிறது அன்னைக்கு நகை வெட்டாம இருக்குது அன்னைக்கு ஹேர் கட் பண்ணாம இருக்குது எல்லாம் எதுக்காக காரணம்னா இதுவும் அனாவசியமா வேஸ்ட் பண்ணக்கூடாது விரயம் பண்ணக்கூடாது அன்னைக்கு எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு வெள்ளி பொருள் வாங்குவாங்க வெள்ளை சாமான் வாங்குவாங்க அரிசி உப்பு வெள்ளை கொடுக்க மாட்டாங்க தயிர் கொடுக்க மாட்டாங்க நமக்கு சேரணும்னு நினைக்கும் அதனால அதுக்கு முன்னாடி முன்னேற்பாடு வாங்கக்கூடாதுனாக்கா அத்தியாவசியம் வேற வழியே இல்லைங்க எனக்கு டக்குனு இருக்குது மயக்கம் வருது கொஞ்சம் உப்பும் தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்து கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கும் யார்கிட்ட கேட்டாக்கா கொடுப்பாங்க அப்படின்னா உயிர் காக்கக்கூடியதுன்னா செய்யணும் ஆனா அதே நேரத்துல அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் முன்னாடியே இருக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சேர்க்கிறதுக்கு பார்க்கணும் அந்த அம்பாளோட அனுகிரகம் தேவைன்னு சொல்லிட்டு வெள்ளை வஸ்திரம் கொடுக்குறவங்க இருக்காங்க வெள்ளி பொருட்கள் உபயோகப்படுறவங்க இருக்காங்க அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்குறவங்க உப்பு வாங்குறவங்க இருக்காங்க அது போல அம்பாளோட அனுகிரகம் தேவை எல்லா விதமான செல்வங்களும் சேரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கணும் அதனால அந்த செல்வங்கள் சேரும் போது ஏற்படக்கூடிய திருஷ்டிகள்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு அம்பாளை வேண்டிக்கணும் அடுத்தது வரக்கூடிய சனி பகவானை வேண்டிக்கணும் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி
அதிபதிய மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் வேண்டிக்கிறோம். சனி பகவானுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய எல்லை தேவத்தை வேண்டிக்கிறது. அவங்க அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிறது. சோனபிரபம் சோமராவரம் சன்பாணேஸ்வர சந்ததலேசுதாபம் குலதெய்வம் குலதெய்வம் அதிதேவதா வர்த்ததேவதா நட்சத்திர தேவதா பகசிவ ராகவே நமஹ சுதனந்தாய வித்மகே உக்ரரூபாய தேவி தன்னோஹ ராஹு பிரச்சோதயாத் நமः ஸ்வாஹா அதிபதயே ராஹுகால துர்காம்பிகாயை ஸ்வாஹா துர்கே மனோகரி முக்தக்ரகநாசினி இகதிருஷ்டி வரதிருஷ்டி சர்ப்பதிருஷ்டி ராஜதிருஷ்டி வஷ்யதிருஷ்டி குலதிருஷ்டி குடும்பதிருஷ்டி ஸ்நேகிததிருஷ்டி अन्योन्य दृष्टि प्रयाण दृष्टि वागण दृष्टि अनुकूल दृष्टि सकल दृष्टि दोषानिवारक निवारे हुंकट स्वाहा कात्याग्रहे कन्यवालिमे तन्ना दुर्गे प्रचोदयात् नमः स्वाहा அடுத்ததாக கேது பகவான் வேண்டிக்கிறோம். கேதுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சங்கடஹர கணபதி பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் வரக்கூடிய தேய்பிரையில வர்றது தேய்பிரை சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தின்னு பேரு. அமாவாசையிலிருந்து 4வது நாள் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி சதுர்த்தி விரதம்னு போட்டிருப்பாங்க கேலண்டர்ல பஞ்சாங்கம். இது எல்லாமே என்னன்னா சதுர்த்தியில விநாயகர் பெருமானை வேண்டிக்கிட்டாக்கா நம்மளுடைய தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சங்கடம் ஹர கணபதி சங்கடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய விநாயகர் விரதம் அப்படின்னு. அதனால